கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரிகளின் காலை தியானத்தின் மூலமாக எல்லா சகோதரிகளையும் சந்திப்பது மிகுந்த சந்தோஷம் உண்டு. இந்த நாளினுடைய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்லுகிறத பார்க்குறோம். ரெண்டு விஷயங்கள், ஒன்று வெளிச்சம், ரெண்டாவது இருள். அப்போ இந்த ரெண்டையும் குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் என்று ஆரம்பிப்பதனால அதற்கு முன்னாடி 2 வசனங்களும் விளக்கை குறித்து சொல்லப்படுகிறது. வீட்டில் வைக்கக்கூடிய விளக்கை குறித்து சொல்லப்படுகிறது. அது சரீரத்தின் விளக்கு கண்ணாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த கண் நன்றாய் இருந்தால் காண்பதெல்லாம் நன்றாய் இருக்கும். ஒரு விளக்கு அது விளக்குத்தண்டின் மேல் இருந்தால் எல்லாருக்கும் அது பிரகாசத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையினால நமக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கிறது என்று சொல்லி அங்கே ஆண்டவர் தன்னை பின்பற்றக்கூடியதான சீசர்களுக்கு அவர் சொல்லுகிறார். அப்போ இதில் நாம் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். பாருங்க, நமக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கிறது. நம்ம ஆண்டவரை அறியாமல் இருந்தபோது, நம்ம முன்னோர்கள் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்ததான நிலைமையில் ஜீவிக்கும் போது நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, வெளிச்சத்தை பார்ப்பதற்காக நாம் கடந்து போகிறவர்களாக இருந்தோம். இப்போ வெளிச்சம் எல்லாருக்கும் பிடித்தமான ஒன்று. அப்போ வெளிச்சம் இருந்தால் தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும், காரியங்களை செய்ய முடியும். இப்போ வெளிச்சம் இல்லைன்னா ஒன்றுமே பார்க்க முடியாது, எல்லாம் இருளாக இருக்கும். ஆகவே மனிதனுடைய ஆத்துமாவுக்குள்ள ஒரு வெளிச்சம் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லுது, கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் என்று சொல்லுது. அப்போ அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பலவிதமான துன்பத்தை அனுபவித்து அவர்கள் பாவத்தில் விழுந்திருக்கிறார்கள். அப்போது எதிராளி பார்த்து நகைக்காதபடிக்கு அவர் சொல்லக்கூடிய காரியம், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் வெளிச்சமாய் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது இந்த வெளிச்சமாய் இருக்கிற ஆண்டவர், அந்த ஆண்டவரை ஜனங்கள் கண்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வரும்போது அங்கே என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, பெரிய வெளிச்சத்தை அவர்கள் கண்டார்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி அங்கே நம்ம வாசிக்கிறோம். அப்போது அங்கே இயேசு கிறிஸ்து அதாவது ஞானஸ்தானம் எடுத்து சோதனைக்குட்பட்டதுக்கு அப்புறமாக அவர் கிராமங்களிலே அவர் சஞ்சரிக்கும் போது அந்த ஏசாயா தீர்க்கதரிசியில் உரைக்கப்பட்டதான அந்த வார்த்தை அங்கே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ வெளிச்சமான அந்த ஆண்டவரை ஜனங்கள் கண்டதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ இந்த ஆண்டவர் ஆதியில தேவனோடு இருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் நாம் அப்படியாக வாசிக்கிறோம். ஆதியில அவர் தேவனோடு இருந்தார். ஆகவே தேவன் ஒளியாயிருக்கிறார் என்று சொல்லி 1 யோவான் 1:9 நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த ஒளியாய் இருக்கிற தேவனிடத்துல 1:5 வாசிக்கிறோம். அப்போ ஒளியாய் இருக்கிற அந்த தேவனிடத்துல எவ்வளவேனும் இருள் இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்போ இதெல்லாம் ஏன் வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்குள் அந்த ஒளியானது வந்திருக்கிறது. எப்படி வந்திருக்கிறது? நாம் என்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றிருக்கிறோம் இல்லையா? அப்போ அவரை நாம் ஏற்றுக்கொண்ட உடனே அவர் நமக்குள்ள வந்துடுறாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் தான் மனுஷருக்கு ஒளியாய் வந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ பாருங்க, அந்த ஒளி, அந்த வெளிச்சத்துக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்தால்தான் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா, எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்ப பாருங்க, நம்ம தனியா வெளிச்சத்தை வீச முடியாது.
தனியாக ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அப்ப நாம் வெளிச்சம் நம்ம கர்த்தருக்குள் இருக்கிறபடியினால, கர்த்தர் நமக்குள் இருக்கிறபடியினாலே நாம் எப்படி இருக்கிறோமாமா, வெளிச்சமாய் இருக்கிறோம் என்று சொல்லி அங்க வாசிக்கிறோம். இப்ப முன்னே எப்படி இருந்தோம், நம்ம அந்தகாரத்தின் உள்ளவர்களாய் நாம் காணப்பட்டோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் இப்படி வெளிச்சமாகிய ஆண்டவர் நமக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் நமக்கிட்ட சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதை தான் நம்ம இங்கே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17 32 வசனங்களில் நம்ம வாசிக்கும்போது அங்கே 7 காரியங்களை குறித்து தேவன் நமக்கு அங்கே சொல்லுகிறார். நம்ம எப்படி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்த உடனே தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவியாகிய தேவன் நமக்குள்ள வரும்போது நம்மள இருக்கிற பழைய ஆவி மாற வேண்டும். முன்னே அந்நியர்களாய் இருந்தபோது துர்க்கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருந்தோம், இருதயம் இருளடைந்திருந்ததுன்னெல்லாம் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா. விபச்சாரம் செய்து, வேசித்தனம் செய்து, அசுத்தம், மோகம், காம விகாரம், இப்படிப்பட்ட துரிச்சைகளுக்கு இடம் கொடுத்தோம் இல்லையா. அந்த ஆவி வெளியே போய் இந்த புதிய ஆவி நமக்குள்ள வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல மெய்யான நீதி, பரிசுத்தம், புதுமையை ஆனால் மனிதனை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். 25வது வசனத்துல வாசிக்கும் போது பொய்யை களைந்து மெய்யை பேச வேண்டும் என்று வாசிக்கிறோம். அப்புறம் கோபம் கொள்ளக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. அப்படி நாம் கோபம் கொண்டாலும் சூரியன் மறைவதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும், எரிச்சல் தணிய வேண்டும். அப்ப புதிய மனுஷன், வெளிச்சம் உள்ளவர்கள் இந்த இருள் உள்ளே வரக்கூடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும், அப்ப கோபப்படக்கூடாது. அப்படியே நமக்கு கோபம் வந்தால் கூட சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக அதை நாம் என்ன செய்ய வேண்டும், தீர்த்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்புறம் பிசாசுக்கு நம்ம ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, எதிராளிக்கு இடம் கொடுத்து விடவே கூடாது. காரணம் அவனும் ஒளியாய் இருக்கிறான், ஒளியின் தூதன் வேஷத்தை உடையவனாய் இருக்கிறான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில திருட்டு இருக்கக்கூடாது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஏன் திருடக்கூடாது அப்படின்னா, நாம் நலமான வேலைகளை செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. 28வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தன் கையால் நலமான வேலைகளை செய்து அதனாலே வரக்கூடியதான வருமானங்களை வைத்து பரிசுத்தவான்கள் குறைச்சல் உள்ளவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கும்போது, புதிய ஆவிய உடையவர்களாய் இருக்கும்போது இதெல்லாம் இந்த குணங்கள் எல்லாம் நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்போ பக்தி விருத்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பிறர் கேட்கும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டுமா, பேச வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அது பிரயோஜனமாயிருக்கும். நாம் பேசும்போது மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாயிருக்கும். 32வது வசனத்துல தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இதெல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் செய்யக்கூடிய காரியங்கள். அப்ப பாருங்க, இருள் வராதபடிக்கு நீ என்ன செய்ய வேண்டும், இருளாகாதபடிக்கு, அந்த உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அப்ப இந்த காரியங்களை எல்லாம் செய்வதற்கு நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம பரலோக ராஜ்யத்துல அந்த வெளிச்சமாய் இருக்கக்கூடிய ஆண்டவர், அவரை போய் நாம் பார்க்கும்போது நாமும் வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமளும் ஒளியிலே நடக்க வேண்டும். அப்படி நடந்தோமானால் அந்த ஐக்கியம் உண்டாகும், ஒருவரோடு ஒருவருக்கு இருக்கிறதான ஐக்கியம் உண்டாகும் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் நமக்கு காலை வேளையில கேட்கும்படியாய் உதவி செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல குணங்களை உடையவர்களாய் நாம் மாறி ஆண்டவர் நமக்குள் வெளிச்சமாய் இருக்கிறார். அந்த வெளிச்சத்தை ஒரு நாளும் இருளாக்காதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாய் வாழ்ந்து அந்த பரலோக பாக்கியத்தை அடைய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒருபோல உதவி செய்வாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.